எஸ்எஸ்சி ஜிடி 2024 கேட்ட கேள்வி. ரோஹித் ஒரு பழைய பேட்டை ரூபாய் 2320க்கு வாங்கி பின் அதை 180க்கு சரி செய்தார். இறுதியில் அதை 2400க்கு விற்றார் எனில் நஷ்ட சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரோஹித்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு பழைய பேட்டை வாங்குறாராம். அந்த பேட்டோட ரேட்டு வந்து 2320 ரூபாய். அது பழைய பேட்டு தானே. அந்த பழைய பேட்டை சரி செய்யறதுக்கு 180 ரூபா ஆகுதான். 180 ரூபா ஆகுது. அப்போ அவருக்கு அந்த பேட்டை வாங்கி சரி பண்றதுக்கு எல்லாம் மொத்தமா சேர்த்து அவருக்கு எவ்வளவு வரும்னா ஒரு 2500 ரூபா வருது. அப்படின்னா இப்ப அந்த பேட்டோட ரேட்டு 2500 ரூபா. அவர் கடைசியில அந்த பேட்டை 2400 ரூபாய்க்கு வித்துட்டாராம். 2500 ரூபாய்க்கு செலவு பண்ணி வாங்கி அதை வந்து 2400 ரூபாய்க்கு வித்துருக்காரு. அப்போ அவருக்கு நஷ்டம் மட்டுமே 100 ரூபா ஆயிருக்கும். நம்ம கேட்டுக்கிறது வந்து நஷ்டத்தோட பெர்சன்டேஜ். என்ன பண்ணலாம், மொத்தம் அவர் வந்து வாங்கின ரேட்டு வந்து 2500 ரூபாய், அவருக்கு நஷ்டமானது 100 ரூபா. அதை மேல போட்டுக்கலாம். இப்ப நமக்கு தேவையானது பெர்சன்டேஜ். அப்ப என்ன பண்ணலாம்னா இன்ட்டு 100% போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, கீழே 2 0 மேல 2 0 கட் பண்ணிடலாம். ஒரு 25 25, 4 25 100. அப்ப நமக்கு மிச்சம் 4 இருக்கு, பெர்சன்டேஜ் இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர் வந்து 4%. அப்ப அவருக்கு நஷ்டமான பெர்சன்டேஜ் வந்து 4% தான்.